ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் பிளாகர் இன் கனடா. இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னு டைட்டில் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, கனடாவில் ரேசிசம் இருக்கா இல்லையா, அண்ட் எனக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கா, நான் அதை எப்படி டீல் பண்ணேன் அப்படிங்கிறத அவங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். இப்போ எதுக்காக இந்த டாபிக்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிலர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க, நாங்கள் வந்து கனடா வரலான்னு இருக்கோம், வீசாலாம் அப்ளை பண்ணியிருக்கோம், எல்லாம் ரெடியாக இருக்குது, பட் ஆனால் ஹேட்ரட் டுவர்ட்ஸ் இந்தியன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கே, இப்போ வரது கரெக்டாக இருக்குமா, இட்ஸ் சேஃப் அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுற விதமாக தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நான் சொல்லிடுறேன். அண்ட் உங்கள் யாராவது லோக்கல்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக வீடியோக்குள்ளே ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நான் கனடாவில் கிட்டத்தட்ட இப்போ 9 இயர்ஸாக இருக்கேன். இந்த 9 இயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து நடந்திருக்கு எப்படின்னா, வெரி ரேர், லைக் ஒரு 3-4 டைம்ஸ் வந்து எனக்கு நடந்திருக்கு. இந்த ரேசிசம் நடக்கிறது எதுவுமே ஒரு ஆர்கனைஸ்டு அவ்வளோ, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஆஃபீஸ் போயிருக்கேன் அப்படின்னா ஆஃபீஸ்லலாம் எனக்கு நடந்தது கிடையாது. பிகாஸ் அங்கெல்லாம் பயங்கர ரூல் ஸ்ட்ரிக்டாக இருக்கும். எந்த விதத்துலையுமே நம்மளை வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணியோ, அது வந்து ஜெண்டர் வச்சோ, இல்லாட்டினா வந்து லுக்ஸ் வச்சோ, இல்லைன்னா நம்ம ஆரிஜின் வச்சோ நம்மக்கிட்ட வந்து ஒரு ரேசிசமாக ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணுறதுக்கோ இல்லை பிஹேவ் பண்ணுறதுக்கோ அலோவ் பண்ணவே மாட்டாங்க. தே டேக் இட் வெரி சீரியஸ். லைக் நம்ம ரிப்போர்ட் பண்ணுறோம் ஹெச்ஆர்ட்ட அப்படின்னா அது வந்து டிஃப்ரெண்ட் லெவலில் போகும். ஸோ அதனால் ஆஃபீஸ் என்வரான்மெண்ட்டில் எனக்கு இது வரைக்கும் எந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸும் நடந்ததே கிடையாது. பட் நம்ம வந்து இந்த மாதிரி வெளியிலலாம் போவோம்ல, கடைக்கு போவோம்ல, அங்கே வந்து நிறைய அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். ஒரு பார்க்கில் ஐ வாஸ் ப்ரெக்னென்ட் தட் டைம். என்னோட பெரிய பொண்ணு வந்து பார்க்கில் விளையாடிட்டு இருந்தா. நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். அவள் விளையாடிட்டு நான் வந்து சேரில் உட்காந்துருந்தேன். நான் சேர்லேருந்து எழுந்து சரி கிளம்பலாம், வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்லேருந்து எழுந்து கிளம்புனேன். அப்போது ஒரு ஒயிட் கெனடியன் வந்து லேடி, ஒரு அரௌண்ட் ஒரு 35 to 40 இயர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து பார்க்கில் இந்த நடக்கிறதுக்கு போட்டிருப்பாங்க இல்லையா ட்ராக்கு, அதில் நடந்துட்டு இருந்தாங்க. அதுலேருந்து வெளியில் போகிறதுக்கு மெயினாக ஒரு பாத்து இருந்தது. அதில் நடந்துட்டு அந்த மெயின் பாத்தில் தான் அவங்க நடந்து வந்துட்டு இருந்தாங்க. நான் வந்து எழுந்து என் பொண்ணை வந்து கூப்பிட்றதுக்காக நான் இவங்களையும் பார்த்தேன் தான், ஆனால் நான் பார்க்கும்போது அவங்க அந்த மெயின் பாத்தில் தான் நடந்துட்டு இருந்தாங்க. நான் எழுந்து அந்த சேருக்கு முன்னாடி நின்று இந்த பக்கம் டேர்ன் பண்ணி என் பொண்ணை வந்து கூப்பிட்டேன், வாடா கிளம்பலான்ட்டு. என்னோட அப்பா அம்மாவும் என் கூட தான் இருந்தாங்க. அவங்க வந்து சேரில் உட்காந்துருந்தாங்க. நான் வந்து இந்த லேடியை பார்த்தேன், நானே சொல்லிடுறேன். ஆனால் நான் பார்க்கும்போது அவங்க இந்த பார்க் உள்ள வழியில் அவங்க வரவே இல்லை. நான் பார்க்கும்போது அவங்க அந்த பக்கம் வந்துட்டு இருந்தாங்க. நான் எழுந்து இப்படி நிற்கிறேன், அதுவும் பார்த்தேன்னா நான் எழுந்து நின்று கிளம்புறதுக்காக நான் நிற்கிறேன். என் பொண்ணை கூப்பிட்டுட்டு நான் இப்படி திரும்ப தாங்க செஞ்சேன். இந்த லேடி வந்து இப்படி நிற்கிறாங்க, அதாவது கொஞ்சம் விட்டுருந்தாங்க என்னை இடிச்சிருப்பாங்க, இப்படி நிற்கிறாங்க. அவங்கள பார்த்தோன்னே நான் ஷாக் ஆகி பயந்துட்டு நான் வந்து பேக்கில் வந்து நம்மள அறியாமல் நம்ம பண்ணுவோம் இல்லையா, பேக்கில் வந்துட்டு நான் சாரின்றேன். ஆக்சுவலி நான் எதுவுமே பண்ணல, நான் எழுந்து நின்னது மட்டும் தான் என் வேலை. அவங்க தான் இவ்வளோ க்ளோஸாக வந்திருக்காங்க. பட் ஆனால் நம்மள அறியாமல் நம்ம கேட்போம் இல்லையா, பழக்க தோசை மாதிரி நான் வந்து சாரின்றேன். அந்த லேடி வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீ வேணும்னே தான் பண்ண, நீ என்னை பார்த்த, நீ அங்கேயே என்னை பார்த்த, நீ வேணும்னே தான் பண்ணன்னு சொல்லிட்டு கத்துன்னு கத்துறாங்க. ஆனால் நின்று கத்த மாட்டுறாங்க. அப்படியே அவங்க நடந்து போயிட்டே கத்துறாங்க அந்த பார்க்கை தாண்டி. என் பொண்ணு வேமா உடனே சொல்ற, மம்மி அவங்க வந்து உடனே தான் திட்டுறாங்க அப்படின்னா. நான் சொன்னேன், எனக்கும் தெரிஞ்சது, பட் நான் என்ன தப்பு பண்ணேன்னு தான் தெரியல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆக்சுவலி நான் பாதையிலே நிற்கல, நான் அந்த பெஞ்சில் இருந்து எழுந்து போகிறதுக்காக நானும் அந்த பக்கம் தான் நின்னேன். அதே மாதிரி இவங்க வர்றதை நான் பார்த்தேன். பட் ஆனால் இதுக்குள்ளே அந்த பார்க்குள்ளே அவங்க வரவே இல்லை. அவங்க வந்து பேக்கில் தான் வந்துட்டு இருந்தாங்க, மெயின் ரூட்டில் தான் வந்துட்டு இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு என்ன காண்டோ தெரில. அன்னைக்கு வந்து அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, நீங்கள் எல்லாருமே இப்படி தான் வேணும்னே தான் பண்ணுவீங்க, இந்த மாதிரி இரிட்டேட் பண்ணுறதுக்கு தான் பண்ணுவீங்க, நீங்கள் ரூல்ஸை ஃபாலோவே பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக, அதாவது அவங்க என்னையை திட்டினாங்களோ இல்லையோ மொத்தமாக தான் அவங்க திட்டினாங்க. ஆக்சுவலி திட்டிட்டு அவங்க நிற்கவே இல்லை, அவங்க பாஸ் பண்ணி போயிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து இருந்த ஃபஸ்ட்டு 5 இயர்ஸில் நான் வந்து டைரெக்டாக ஒருத்தவங்க வந்து என்னை காண்டாக்ட் பண்ணி இவ்வளோ தூரம் கத்தி சண்டை போட்டது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். ஆக்சுவலி நான் வந்து லிட்ரலாக ஷாக்ல இருந்தேன். ஏன் அப்படின்னா, என்னோட அப்பா அம்மா இருந்தாங்க, அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. இன்ஃபேக்ட் இவங்க பேசுகிற இங்கிலீஷ் வந்து அவங்களுக்கு புரியவும் இல்லை. அவங்க வந்து என்ன அவங்க வந்து நான் ஏதோ பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறாங்க. நான் அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன். அந்த லேடி வந்து கத்திக்கிட்டே போனாங்க இல்லையா, அது லைக் நான் வேணும்னே பண்ணலன்னு நான் சொன்னேன். என் அப்பா அம்மாவுக்கு அது புரியவே இல்லை ஆக்சுவலா. அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், அந்த லேடி என்னை திட்டிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஐயோ என்னடா இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கு முன்னாடி நான் கனடாவில்
குட்டி ஊர்ல இருந்தேன். ஸோ அங்க வந்து ஒருத்தர் ஒருத்தர் எல்லாருக்குமே தெரியும். நான் அங்க வந்து இவ்வளோக்கும் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஓல்டு பீப்புள். அதாவது கிட்டத்தட்ட ஒரு ரிட்டையர்மெண்ட் சிட்டின்னு வச்சுக்கோங்களேன், கேம்லிப்ஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போ கொஞ்சம் ரொம்ப நெறைய பேர் இருக்காங்க. அப்ப பெருசா வந்து இந்தியன்ஸ்லாம் அந்த ஊர்ல கிடையவே கிடையாது. ஆனா அது வந்து ஒரு ஓல்ட் சிட்டி. நெறைய ஓல்ட் ஏஜ் பீப்புள் இருந்தாங்க. பட் அவங்க யாருமே எனக்கு அந்த ஒரு வைப் குடுக்கல. அதாவது ரேசிசமா ஃபீல் பண்ற மாதிரியான ஒரு வைப் குடுக்கவே இல்ல. இன்ஃபேக்ட் நெறைய பேர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஐ டிட் வாலண்டியரிங் தேர். அங்க நான் வாலண்டியர் பண்ணும்போதெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணதே ஒரு 60+ அதுக்கப்புறம் ஒரு 50+ ஈடித் ட்ரேசின்னு சொல்லிட்டு ஒரு 2 கெனடியன்ஸ் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க ஆக்சுவலா. கம்ப்ளீட்டா எனக்கு வந்து இனிஷியலா ஒரு ஒரு தயக்கம் இருக்கும்ல, அதெல்லாம் எனக்கு வந்து உடைச்சு விட்டதே அவங்க தான். அவங்க எல்லாருமே ஒயிட் தான். அவங்க எனக்கு அந்த வைப் குடுக்கவே இல்ல அந்த சின்ன ஊர்ல. அங்கேருந்து மூவ் பண்ணி நான் வந்து ஒரு வேற ஒரு சிட்டிக்கு வந்து மூவ் பண்ணோம். அங்க தான் எனக்கு இந்த சம்பவம் நடந்தது. எனக்கு வந்து லிட்ரலா வந்து ஷாக்கா இருந்தது. என்னடா இப்படிலாம் பண்றாங்களே அப்படின்ட்டு. பட் வி கேனாட் டூ மச் ரைட். பிகாஸ் அது ஒரு பப்ளிக் ஏரியா. நம்ம வேணா நின்னு சண்டை போடலாம். இல்ல கூப்பிட்டு வச்சு சண்டை போடலாம். அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட் ஆக்சுவலி. அதனால அது போயிடுச்சு. பட் ஆனா இது ரொம்ப சீரியஸ் அப்படின்னு கேட்டா எனக்கு ஒன்றும் பெருசா தோணல. ஏன் அப்படின்னா, நம்ம ஊர்ல இதை விட மோசமாலாம் நடக்கும்ல. பயங்கரமா சண்டை போட்டுப்பாங்க. ஒரே இதுல இருந்துகிட்டே சண்டை போட்டுப்பாங்க. அதனால எனக்கு தெரியல. ஐ டிடன்ட் ரியாக்ட் இட். இத மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து எனக்கு நடந்திருக்கு. இப்போ இது ஒரு தடவை நடந்திருக்கா. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஷாக்கா நமக்கே வந்து எக்ஸ்பெக்டே பண்ணாம நடந்த அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, காஸ்கோ போயிருந்தோம். இந்த மாதிரி ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு, எனக்கு இப்போ வரைக்கும் காஸ்கோ போய் பிரெட் பாக்கெட் தூக்குனா அந்த ஞாபகம் வரும். அந்த சம்பவம் ஞாபகம் வரும். ஒரு பாட்டி வந்து அவங்க வந்து பில்லிங் போடுறதுக்காக அவங்களோட ஐட்டம்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அவங்களோட பிரெட் வந்து இந்த பக்கம் விழுந்துருச்சு. நான் வச்சிருந்த திங்ஸ் சைடு விழுந்துருச்சு. ஸோ அதை எடுத்து அவங்க சைடு வைக்கிறதுக்காக, இன்ஃபேக்ட் அது ஹெல்ப் தான். அது என் சைடு விழுந்தா நான் தான் பில் பே பண்ணுவோம். 2வது அவங்க மிஸ் பண்ணுவாங்க அவங்க பிரெட்ன்றன்னு சொல்லிட்டு நான் அந்த பிரெட் பாக்கெட்டை இப்படி பிடிச்சி தாங்க வச்சேன். அவ்வளோதான். அந்த பாட்டி வந்து ஐயோ, அந்த பாட்டியோட சொத்தையே நான் எடுத்துட்ட மாதிரி அந்த பாட்டி வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. யூனோ பிரெட்டை வந்து உனக்கு எப்படி ஹோல்ட் பண்ணுன்னு கூட தெரியல, என் பிரெட்டை நீ ஸ்குவீஸ் பண்ணிட்ட, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல வேலை அந்த பில்லிங்ல இருந்த லேடி ஒயிட் லேடி தான். பட் அவங்க வந்து சப்போர்ட்டட் ஆக்சுவலி. அந்த லேடியை கூல் டவுன் பண்ணிட்டு உடனே அந்த எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்பர் மாதிரி இருப்பாங்கல்ல, அவங்கள விட்டுட்டு நீங்க போய் வேற பிரெட் எடுத்துட்டு வாங்கன்னாங்க. அதுக்குள்ள இந்த பாட்டி வந்து ஒரு லெக்சரே எடுத்துச்சாங்க நின்றுட்டு. நீ வந்து எப்படி என் பிரெட்டை தொடலாம், பிரெட் வந்து ஐ மீன் அவங்களுக்கு பிரெட்டை தொட்டது பிரச்சனையா இல்லைன்னு அது அவங்களுக்கு தான் தெரியும். அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அப்படி பிரச்சனை இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா காஸ்கோல முக்காபேசி கேஷியர்ஸ் வந்து இந்தியன்ஸா இருப்பாங்க. அப்படி நினைச்சா அவங்க உள்ள கடைக்குள்ள வரவே முடியாது. அந்த பிரெட் வந்து இப்படி இருந்தது பாக்கெட்ல. நான் இப்படிதான் எடுத்து வச்சேன். ஐம் நாட் அ கிட் ரைட், ஸ்குவீஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு. பிகாஸ் நானும் ஒரு அம்மா, நானும் பிரெட் எல்லாம் வீட்டுக்கு வாங்க தான் செய்யறேன். அந்த பாட்டி என்ன கோத்துல இருந்தோ தெரியல, அந்த பிரெட்டை இப்படி எடுத்து வச்சதுக்கு அவ்வளோ கத்துன்னு கத்துச்சு ஆக்சுவலா. நீ எப்படி வைக்கலாம், எனக்கு வந்து கிட்டத்தட்ட லிட்டரலா வந்து கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. நம்ம என்னடா பண்ணோம், எடுத்து தானே வச்சோன்ட்டு. இவங்க ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த மாதிரி பேசுறவங்கள்ட்ட நீங்க வந்து கவுண்டர் கொடுத்து ஒன்று சண்டை தான் போடணும். அண்ட் ஐ ஒன்ட் ஃபைட் ஆக்சுவலா. அப்படி இல்லைன்னா நீங்க அமைதியெல்லாம் பேசினாங்க எடுப்படவே செய்யாது. இஃப் யூ ஆர் கிவிங் எக்ஸ்பிளனேஷன் ஆர் சம்திங், லைக் அவங்க அதை காதலே வாங்கிக்க மாட்டாங்க. நம்மளை வந்து புட் டவுன் பண்ணி பேசணும்னு நினைக்கிறவங்க அவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம வந்து அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறதோ இல்லை நம்ம வந்து எதாவது சொல்ல ட்ரை பண்ணுறதோ வந்து இட்ஸ் யூஸ்லெஸ் என்னை பொறுத்த வரைக்கும். அவங்க வந்து ஓகே, அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, ஒருத்தவங்க தப்பு பண்ணுறாங்க, அதனால நம்ம சொல்கிறோன்னு சொல்கிறவங்கள்ட்ட கூட நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அவங்க வந்து கேட்க ரெடியாக இருப்பாங்க. நம்ம என்ன சொல்கிறோன்னு கேட்டுட்டு ஓகே அப்புறம் தப்பா ரைட்டான்னு சொல்கிறதுக்கு. இல்ல இவன் 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 ஒரு இந்தியன் இல்ல, இவன் வேற கண்ட்ரில இருந்து வந்திருக்கான், இவன் இப்படிதான் இருப்பான்னு நினைச்சு பேசுறவங்ககிட்ட போய் நீங்க செல்ஃப் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதோ இல்லாட்டினா வந்து அதை உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்றதோ இல்ல போய் உட்காந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறதோ, லைக் இது வந்து வேஸ்ட். நான் என் பொண்ணுகிட்ட வந்து அதான் சொல்லுவேன், நீ வந்து கரெக்டா இரு. உன்னை பத்தி யாராவது இந்த மாதிரி கமெண்ட் வருது, இந்த மாதிரி வராங்க அப்படின்னா இட்ஸ் தேர் மிஸ்டேக் அண்ட் இட்ஸ் தேர் ப்ராப்ளம். யூ டோன்ட் நீட் டு வரி. அவங்க வந்து ப்ரெஷர் வந்து கத்திட்டு போட்டு நீ கண்டுக்காத அப்படின்னு. பட் ஆனால் அது கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ நம்ம வந்து ஒரு பெரியவங்களா இருந்து அதை பார்க்குற ஒரு விதமும், ஒரு சின்ன பசங்க அதை எடுத்துக்கிற விதமும் வித்தியாசமாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன இடங்கள்ல தான் நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு 2-3 விஷயங்கள் வந்து நடந்திருக்கு இந்த த்ரூ அவுட் 9 இயர்ஸில். ஸோ கம்பேரிட்டிவ்லி ஐ டென்ட் ஃபேஸ் மச். பட் சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்னும் மோசமாலாம் சொல்லியிருக்காங்க. எனக்கு நடந்த இந்த 2 விஷயமே எனக்கு ரொம்ப பெருசாக தெரியல. அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து இது வந்து எங்கே ஒரு விஷயம் வந்து எனக்கு எப்பயுமே ஹிட் பண்ணும் அப்படின்னா, இந்த மாதிரிலாம் நடக்கும்போது திஸ் இஸ் நாட் மை கண்ட்ரி, தோ ஐ எம் சிட்டிசன் ஹியர். அது வந்து எனக்கு என்ன வைப் கொடுக்கும்னா, இது என்னோட கண்ட்ரி இல்லை அப்படிங்கிற வைப் வந்து எனக்கு கொடுக்க தாங்க செய்யும். அதை வந்து நம்ம மறுக்கவே முடியாது. ஆனால் இது நீங்கள் சேஃப் இல்லையா அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, இதனால எனக்கு ஒன்றும் சேஃப்டி கன்சர்னாக எனக்கு தோணல சோஃபார்.
எனக்கு நடந்த அந்த சம்பவத்தை வச்சு மட்டும் பார்க்கும்போது எனக்கு இது ஒன்றும் பெரிய சேஃப்டி கன்சர்னா இல்லை. மேபி சிலர் வந்து இதை விட பெருசாக ஏதாவது வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். பட் அதுக்கெலாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஆளுங்க இருக்காங்க. இப்போ பெருசாக மிஞ்சி மிஞ்சி நமக்கு எங்கே நடக்கும், ஒன்று ஒர்க் பிளேஸில் நடக்கும், இல்லாட்டினா வேற எங்கேயாவது கம்யூனிட்டியில் போகிறச்ச நடக்கலாம். அந்த மாதிரி நடக்கும்போது வி ஹாவ் ஆப்ஷன் டு மேக் அ கம்ப்ளைண்ட். அதுக்கு வந்து ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. ஸோ ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும். பட் இந்த மாதிரி காமன் பிளேஸில் நடக்கும்போது, ஐ மீன் பப்ளிக் பிளேஸில் நடக்கும்போது நம்மளால வந்து பெருசாக ஒன்றும் பண்ணுறது இட்ஸ் நாட் யூஸ்ல. ஐ மீன் நீங்கள் வேணா வீடியோ எடுத்துக்கலாம், போய் சோஷியல் மீடியாவில் போடலாம். மேபி அவங்க ஃபிசிக்கலாக நம்மளை அசால்ட் பண்ணுறாங்கன்னா வி கேன் டூ அ கம்ப்ளைண்ட். அதர்வைஸ் அவங்க வேர்பலாக அவங்க இந்த மாதிரி பண்ணுறதுக்கு இன்னும் பெருசாக எனக்கு தெரிஞ்சது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் வேஸ்ட் ஆஃப் மணி அப்படின்னு நான் நினைப்பேன் ஆக்சுவலாக. ஸோ அதனால் ஐ டோன்ட் திங்க் ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்ட மாதிரி நீங்கள் வந்து இந்தியன்ஸ் மேலே ஹேட்ரட்ஸ் இருக்கிறதுனால கனடாவுக்கு வரலாமா வரக்கூடாதான் நீங்கள் கேட்ட கமெண்ட்டுக்கு வந்து இதுதான் ஆன்சர் ஆக்சுவலாக. ஐ ஒன்ட் சே டோன்ட் கம், பிகாஸ் இந்த மாதிரியான ரேசிசமோ இந்த மாதிரியான கிரிட்டிசைஸ் பண்ணுறதோ இந்த மாதிரி வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறது நம்ம ஊர்லேயே முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் இன்னொரு வீடியோவில், ஜாதி மதம் இல்லாட்டினா எதையோ வச்சு நம்ம ஊர்லேயோ நடக்குது இல்லை, அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ஒன்றுமே கிடையாது. பிகாஸ் இந்த மாதிரி வந்து நான் இந்த 9 வருஷத்துலேயே எனக்கு நடந்த சம்பவம் வந்து வெறும் 3-4 தான். பட் நம்ம ஊரில் நம்ம கூடயே இருப்பாங்க, நம்ம தெருவிலே இருப்பாங்க, ஒரே மாதிரி சாப்பாடு சாப்பிட்றவங்க, ஒரே மாதிரி கல்ச்சர் ஃபாலோ பண்ணுறாங்க, ஒரே சாமி கும்பிடுறவங்க. பட் ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னா நம்மளை வந்து ஒருத்தர் வச்சு கழுவி செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து இது வந்து என்னோட ஒப்பீனியன் மட்டும்தான். உங்களுக்கும் வேறு ஒப்பீனியன் இருக்கலாம். ஸோ அதனால நான் சொல்கிறேன் இட்ஸ் நத்திங் லைக் இவங்க வந்து ரேசிசமாக பிஹேவ் பண்ணுறது வந்து நாட் கரெக்டுன்னு சொல்லுது. இட்ஸ் கரெக்டுன்னு நான் சொல்ல வரலங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் டூ மச். நான் யூஎஸ்லலாம் இப்போ பார்க்கும்போது கேள்விப்படும்போது ரொம்ப பயமாக இருக்குல்ல, அந்த அளவுக்கு கனடாவில் வந்து மோசமாக போகல. இப்போ நான் வந்து சொல்கிறது வந்து எதை வச்சு சொல்கிறேன்னா, இப்போ நான் டெய்லி கம்யூட் பண்ணிட்டு இருக்கேன் ஆஃபீஸ்க்கு. நான் ஆஃபீஸ் போகிறேன், அங்கே எனக்கு சேஃப் தான், பிகாஸ் அங்கே ரூல் ஸ்ட்ரிக்ட்டு. கம்யூட்டில் சோஃபார் இப்போ நான் இருக்கிற ஊரில் எனக்கு எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது. அண்ட் தென் இந்த மாதிரி பப்ளிக்காக போக மட்டும்தான் எனக்கு வந்திருக்கு. ஸோ கம்பேரிட்டிவ்லி நடந்த விஷயங்களும் ரொம்ப கம்மி. ஸோ அதனால ஐ ஃபீல் ஸோ சேஃப் ஹியர். எனக்கு வந்து இதுக்காக நான் கனடா வரலாமா வரக்கூடாதாங்கிற டெசிஷன் வச்சா நான் அப்படி யோசிக்க மாட்டேன். கண்டிப்பாக நான் வருவேன். பிகாஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எங்கே போனாலுமே ஃபேஸ் பண்ண தான் செய்வோம், நம்ம ஊர்லேயுமே ஃபேஸ் பண்ண தான் செய்வோம். இதில் ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயமா நான் எதை பார்ப்பேன் அப்படின்னா, பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க இல்லையா, அங்கே நடக்கிற ரேசிசம் தான் நான் வந்து சீரியஸாக எடுத்துப்பேன். ஏன் அப்படின்னா, இப்போது நான் பார்க்குற நிறையா பசங்களோட ஸ்கூலில், அதுவும் எஸ்பெஷலி ஹை ஸ்கூல்லலாம் நடக்குது இந்த மாதிரி ரேசிசம் வந்து ஸ்கூல்ஸ்லேயே நடக்குது. ஸோ அதை பார்க்கல தான் கொஞ்சம் பயமாக இருக்கும், கொஞ்சம் பாவமாகவும் இருக்கும். பிகாஸ் பசங்க அந்த வயசுலேயே தே ஆர் ஃபேஸிங் இட். அஸ் அ பேரண்ட்டாக நம்ம தான் வந்து பசங்களுக்கு சொல்லணும். இப்போது ஒரு ஸ்கூல்லன்னு பார்த்தீங்கன்னா கெனடியன்ஸ் வந்து 50% இருக்காங்கன்னா, அதர் கண்ட்ரிலேருந்து வந்து நம்ம சைனாலேருந்து வந்தவங்க, பாகிஸ்தான், இந்தியா, ஈரான், ஈராக்னு எங்கெங்கேயோ இருந்து வந்தவங்க தான் நிறைய பேர் இருப்போம். நீங்கள் வந்து எந்த குழந்தை வந்து இந்த மாதிரி ரேசிசமாக கமெண்ட் பாஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாட் ஓன்லி ஒயிட் பீப்புள், நம்மள மாதிரி வந்து இமிக்ரெண்ட்ஸாக உள்ள அவங்களும் இமிக்ரெண்ட்ஸ் தான், இன்னும் நம்மள மாதிரி கண்ட்ரீஸ்லேருந்து வந்திருப்பாங்க இல்லையா அடுத்தடுத்து, அவங்களோட பசங்களுக்கு கூட அந்த ரேசிஸ் கமெண்ட் போடுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி பேசிக்கிறதா இருக்கட்டும், பேசுகிறத நானே கண்ணால் பார்த்துருக்கேன். ஸோ நான் என்ன ஃபீல் பண்ணுவேன்னா, நான் வந்து என் பசங்கள்கிட்ட சொல்கிறது என்னென்னா, யூ டோன்ட் டூ இட். அவங்க பண்ணுறாங்கனாலும் அது அவங்க தப்பு தான், நீ பண்ணாது, அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்பு ஒன்று ஹர்ட் ஆகுது இல்லையா, அப்போ அந்த தப்பை நீ ஒன்றும் உங்களுக்கு பண்ணாது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஸோ எல்லா பேரண்ட்ஸுமே அதை தான் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பசங்களுக்கு. ஸோ தட் குழந்தைங்க வந்து அந்த வயசில் வந்து, அதாவது ஸ்கூல் படிக்கும் போதே அந்த ரேசிஸ் கமெண்ட் வரதெல்லாம் வந்து ரொம்ப மோசமாக, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சு, ஒவ்வொரு கண்ட்ரி மக்களுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சு, மேபி அதை அவங்க ஃபன்னியாக பண்ணால் கூட அது தப்பு தான். ஒருவேளை பேரண்ட்ஸ்க்கு அது தெரிய வருது அவங்க ஃபன்னியாக பண்ணுறாங்க அப்படின்னா கூட பேரண்ட்ஸ் வந்து சொல்லலாம். ஐ ஹாவ் ரீட் கப்புள் ஆஃப் லைக் இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு போஸ்ட்டுக்கு வந்து கீழே கமெண்ட் போட்டிருக்காங்க, எல்லாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு எல்லாம் ஒருத்தர் வந்து இந்தியன்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கறி மஞ்சுன்றாங்க. ஏன்னா நம்ம வந்து இந்த கரீஸ் கிரேவிஸ்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, அதனால. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா சைனீஸை வந்து டாக் ஈட்டர்னு சொல்கிறதா இருக்கட்டும். ஸோ இது வந்து இது அதை தான் சொல்ல வரேன். ஒயிட் பீப்புள், கெனடியன்ஸ் மட்டும் தப்பு கிடையாது. நம்மள மாதிரி இமிகிரன்ஸாக உள்ளே வந்திருக்கோம் இல்லையா, அவங்களுமே ஒவ்வொரு கண்ட்ரி, இப்போ சைனீஸ் வந்து இந்தியன்ஸ்னா லோன்னு நினைக்கிறது, இந்தியன்ஸ்லேயே இந்தியன்ஸ்னு உள்ளே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நார்த் இந்தியா, சவுத் இந்தியா, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குங்க ஆக்சுவலாக. ஸோ கெனடியன் பண்ணுற ரேசிசம், இங்கே கெனடாவில் நடக்கிற ரேசிசம் ஓவராலாக பார்த்தா எனக்கு வந்து இட்ஸ் நாட் பிக் திங். நீங்கள் வந்து வரலாமா வர வேணாமான்னு யோசிக்கிற அளவுக்கு இட்ஸ் நாட் அ பிக் திங் ஆக்சுவலாக.
ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாராவது லோக்கலில் கனடாவில் இல்லை வேறு ஏதாவது ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு அங்கே இந்த மாதிரி ஏதாவது ரேசிசம் நடந்திருக்கா, நீங்கள் இதெல்லாம் எப்படி டீல் பண்ணீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் see you on next video. Bye bye.